ஈரோடு மாவட்டம் பவானி பழைய பாலம் பகுதியில் ஆற்றில் சூழ்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளால குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இது பற்றின கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் விவரிக்க கேட்போம். மேகநாதன், இப்ப ஆகாய தாமரை படர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் சூழ்ந்திருக்கு. அந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெள்ளத்தை வெளியில ஏற்றக்கூடிய பணிகள் எந்த கதியில் நடைபெற்று வருது? வணக்கம். மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டியதை அடுத்து அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீரின் அளவானது பார்த்தோம்னால் படிப்படியாக உயர்த்தப்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி 75,000 கண்ணாடியிலிருந்து நள்ளிரவு 1,00,000 கண்ணாடியாக வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் காவிரி ஆற்றில் ஒருபுறம் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பட்டறை, பழைய கீரைக்காரை வீதி, பழைய பேருந்து நிலையம் பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதே போல் பார்த்தோமானால் சத்தியமங்கலம் அருகே இருக்கக்கூடிய பவானி சாகர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக கேரளா மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அணை 100 அடி எட்டியது. இந்த நிலையில் அணையில் இருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீரின் அளவானது பார்த்தோம்னால் நேற்று மாலை 20,000 கண்ணாடியாக இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அணைக்கு நீர்வரத்து குறைய தொடங்கியதை அடுத்து 16,000 கண்ணாடியானது பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரானது பவானி ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பவானி மற்றும் காவிரி ஆகிய 2 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடமாக பவானி நகர் உள்ளது. இந்த நிலையில் பவானி நகரின் இருபுறமும் அதாவது காவிரி ஆற்று மற்றும் பவானி ஆற்றில் ஏற்பட்டக்கூடிய வெள்ளப்பெருக்கானது வெள்ள நீரானது குடியிருப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது. இதில் பார்த்தோம்னால் பவானி பழைய பாலம் அருகே உள்ள ஈரோடு மற்றும் பவானி ஆகிய இரண்டையும் இணைக்கக்கூடிய பகுதியாக உள்ள பவானி பழைய பாலம் பகுதியில் பார்த்தோம்னால் சுமாராக ஒரு 1/2 ஏக்கர் பரப்பளவில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்து இதன் காரணமாக தண்ணீரானது குடியிருப்பு பகுதியில் தேங்கி, அதாவது பவானி பழைய பாலம் அருகே உள்ள குப்பம் பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வருவாய்த்துறையினரால் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடியது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என சொல்லி பகுதி பொதுமக்களும் தன்னார்வலர்களும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணியில் பவானி நெடுஞ்ச பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்த்தோம்னால் பொக்லைன் இயந்திரம் எதுவும் வரவழைக்காமல் காவிரி ஆற்றில் ஆபத்தான முறையில் கயிறை கட்டி மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களை பரிசல் மூலமாக உள்ளே இறக்கி அந்த ஆகாய தாமரைகளை சிறிதாக வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த பாலத்தில் கைப்பிடி சுவர்கள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக இடிக்கப்பட்டு அதிகப்படியான வெள்ள நீரானது குடியிருப்புகளை சூழ்ந்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியரோட உத்தரவின் பெயரில் ஆகாய தாமரைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தில் பார்த்தோமானால் சுமார் 2 பொக்லைன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டது. ஆனால் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் போது அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பகுதி பொதுமக்கள் மட்டுமே பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும்